சௌந்தர்யா விபத்து விபத்தல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எஸ்கிட்ட போய். உலகே அழிந்தாலும் உன் உருவம் அழியாது அப்படின்னு ஒரு பாடல் வரி. அதாவது இந்த வரிகள் பாருங்க, இந்த வரிகள் வந்து சௌந்தர்யாவுக்கே எழுதின வரிகள் மாதிரி இருக்கும். இன்னைக்கு அவங்க மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்கள வந்து மறக்க முடியும். ரகுங்கிறவரை வந்து சௌந்தர்யா திருமணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியில இணையறாங்க. பிஜேபி கட்சியோட பிரச்சாரத்துக்கு போறாங்க. கரீம் நகர்ல இருந்து பெங்களூருக்கு வந்து சௌந்தர்யா டிராவல் பண்றாங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 100 அடியிலே பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடுச்சு. மோகன் பாபு தெலுங்குல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். மோகன் பாபு வந்து திட்டமிட்டு ஒரு சதி செஞ்சு இந்த சௌந்தர்யாவை கொலை செஞ்சுட்டாரு. எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஹைதராபாத் பக்கத்தில் இருந்த ஜலேபள்ளிங்கிற இடத்துல வந்து ஒரு 6 ஏக்கர் நிலத்துல வந்து சௌந்தர்யா வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சொத்து வந்து 100 கோடி ரூபாய் சொத்து. அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காண்டி சௌந்தர்யா வந்து ஹெலிகாப்டர்ல போகும்போது திட்டமிட்டு மோகன் பாபு சதி பண்ணி சௌந்தர்யாவை கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம், அதாவது சௌந்தர்யா ஆசையாய் கட்டிய அந்த அரண்மனையா இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே சேர்த்து சார். இப்போ யார் அனுபவிக்கிறான்னு பார்க்கும்போது மோகன் பாபு தான் அனுபவிக்கிறார். அப்போ அனுபவிக்கும் போது அதை அபகரிச்சாரா, வாங்கினாரா, எப்படி அவர் கைக்கு போச்சுங்கிற பல கோணங்கள்ல எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சார். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சினிமா மெஸ்கர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 90கள் இறுதியில் கிட்டத்தட்ட 2000 அந்த வாக்கில் ஒரு 10-15 வருடத்திற்கு மேலாக டாப் உச்சியில் இருந்த ஒரு நடிகை சௌந்தர்யா இறப்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனாங்க. அன்றைய தினத்தில் 2004 சற்று பரபரப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு மறையும் ஒரு முறை விமான விபத்துக்கள் அப்படின்னா அந்த நடிகையோட பேர்கள்லாம் பட்டியலிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று சௌந்தர்யா விபத்தல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எஸ்கிட்ட போய். அந்த கம்ப்ளைண்ட் தான் தற்பொழுது, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்காங்க. என்ன நடந்தது சார்? முதல்ல அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்தது, தற்பொழுது இது வைரலானது எப்படி பார்க்குறீங்க? உலகே அழிந்தாலும் உன் உருவம் அழியாது அப்படின்னு ஒரு பாடல் வரி. அந்த பாட்டில் வந்து கார்த்திக் வந்து சௌந்தர்யா வந்து தோளில் சுமந்துட்டு தூக்கிட்டு போவாங்க. அந்த பாடல் வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கும் அதாவது வந்து நம்ம தமிழ் ரசிகர் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. இன்னும் சொல்லலாம் அப்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த வரிகள் பாருங்கள், இந்த வரிகள் வந்து சௌந்தர்யாவுக்கே எழுதின வரிகள் மாதிரி இருக்கும். இந்த வரிகளை எழுதிய கவிஞருக்கு இன்னைக்கு கூட ஒரு வைரமோதரமே போடலாம். அப்படிப்பட்ட அருமையான வரிகள். இன்னைக்கு அவங்க மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்கள வந்து மறக்க முடியல. அதாவது வந்து உலகே அழிந்தாலும் உன் உருவம் அழியாதுடி அப்படின்னு பாடியிருக்காங்க இல்லையா. நிறைய தமிழ் படத்தில் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. அதாவது ரஜினியோட வந்து படையப்பா நடிச்சிருக்காங்க, அருணாச்சலம் நடிச்சிருக்காங்க, கமலோட காதலா நடிச்சிருக்காங்க, விஜயகாந்தோட தவசி, சொக்கத்தங்கம், இப்படி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சௌந்தர்யா வந்து தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை. அதாவது வந்து சில நடிகைகள் வந்து ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கவர்ச்சியாலாம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து எந்த காலத்துலேயும் கவர்ச்சியாக நடிக்கவே இல்லை, எந்த படத்துலையுமே கவர்ச்சியாக நடிக்கவே இல்லை. ஒரு பண்பட்ட குணச்சித்திர நடிகை சௌந்தர்யா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சௌந்தர்யாவை பற்றி பேசும்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலோச்சி இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், தமிழ் 3 லாங்குவேஜ்லையுமே ஒரு பெரிய பிரபலமான நடிகையாக இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் மார்க்கெட் சரிவுங்கிறது நடிகைகளுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் சௌந்தர்யா வந்து திருமண பந்தத்துக்குள்ளே போகிறாங்க. ரகுங்கிறவரை வந்து சௌந்தர்யா திருமணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியில் இணையறாங்க. பிஜேபி கட்சியோட பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. கரீம் நகர்லேருந்து பெங்களூருக்கு வந்து சௌந்தர்யா ட்ராவல் பண்ணாங்க ஒரு ஹெலிகாப்டரில். அந்த ஹெலிகாப்டரில் சௌந்தர்யா, அவருடைய சகோதரர் அதாவது வந்து அமர்நாத், அப்புறம் சகோதரருடைய நண்பர்கள் 2-3 பேர், சௌந்தர்யாவோட உதவியாளர்கள், இப்படி 4-5 பேர் அந்த ஹெலிகாப்டரில் இருக்காங்க. ஹெலிகாப்டர் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 100 அடியிலே பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடுது. டோட்டலாக ஹெலிகாப்டர் பல்ட்டி அடித்து கீழே விழுந்துருது. அதாவது வந்து அனுப்ப போனாங்க, அதாவது சென்ட் ஆஃப் போனவங்களுக்கே அவ்வளோ பெரிய ஷாக். என்ன திடீர்னு ஹெலிகாப்டர் விழுந்துருச்சு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலைமை. சௌந்தர்யா அந்த விபத்தில் இறந்துடுறாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் சௌந்தர்யா பற்றி பேசுவாங்க. எப்பெல்லாம் சௌந்தர்யாவோட பேச்சு வரும்னா, இந்த மாதிரியான விமான விபத்துகள் நடக்கும் போதெல்லாம் சௌந்தர்யா பற்றி பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இப்படியே கிட்டத்தட்ட சௌந்தர்யா இப்போ மறைஞ்சி 20 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சைனா, அதை வந்து மோகன் பாபு தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். எப்படி நம்ம ரஜினிகாந்த் வந்து தமிழில் சூப்பர் ஸ்டாரோ அப்படி தெலுங்கில் சூப்பர் ஸ்டார். இப்போ வந்து பாம்பேயில் வந்து அமிதாப் பச்சன் மாதிரி அவர் ஒரு பெரிய பிரபல நடிகர் மோகன் பாபு. ரஜினிகாந்துக்கு நெருங்கிய நண்பர். மோகன் பாபுவோட எல்லா குடும்ப விழாவுக்கும் ரஜினிகாந்த் போய் அட்டன் பண்ணுவார். ரஜினிகாந்தோட எல்லா குடும்ப விழாவுக்கும் மோகன் பாபு போய் அட்டன் பண்ணுவார். இப்படி நெருங்கிய நண்பர்கள். இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருடமாக இந்த நட்பு தொடருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிட்டி மல்லுன்னு ஒருத்தர்,
அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஹைதராபாத்தில். அது என்ன அப்படின்னா, மோகன் பாபு வந்து திட்டமிட்டு ஒரு சதி செஞ்சு இந்த சௌந்தர்யாவை கொலை செஞ்சுட்டாரு. எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஹைதராபாத் பக்கத்தில் இருந்த ஜலேபள்ளிங்கிற இடத்துல வந்து ஒரு 6 ஏக்கர் நிலத்தில் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து சௌந்தர்யாவும் அவருடைய தம்பி அமர்நாத்தும் உயிரோடு இருந்தபோது மோகன் பாபு வந்து விலைக்கு கேட்டதாகவும், சௌந்தர்யா வந்து இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நான் ரொம்ப பிடிச்சு வாங்கினேன், இதை தர முடியாது அப்படின்னு மறுத்ததாகவும், மோகன் பாபு வந்து அந்த நேரத்திலே சௌந்தர்யா வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வற்புறுத்தல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெருக்கடி கொடுத்ததாகவும் ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் அந்த சிட்டி மல்லுங்கிறவர் அப்படி தான் சொல்கிறார். சௌந்தர்யா தர மறுத்த காரணத்தினால அந்த சொத்தை வந்து அபகரிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, கிட்டத்தட்ட அந்த சொத்து வந்து 100 கோடி ரூபா சொத்து, அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காண்டி சௌந்தர்யா வந்து ஹெலிகாப்டரில் போகும்போது திட்டமிட்டு மோகன் பாபு சதி பண்ணி சௌந்தர்யாவை கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறாரு. ஆனால் மோகன் பாபு வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவருக்கும் பின்புல இருக்குது பல கோடி சொத்துக்கள் இருக்கும்போது இந்த லேண்டுக்காக பர்டிகுலராக அதை பண்ணியிருப்பாராங்கிற ஒரு கேள்விகள்லாம் வருமே சார். அருமையான கேள்வி. மோகன் பாபு வந்து ஒரு பிரபல நடிகர், பல்லாயிரம் கோடி சொத்துக்கு அதிபர். புரியுது உங்களுக்கு? இந்த சொத்தை அவர் அடையணுமா அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த சொத்தின் மேலே அவருக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருந்திருக்கலாம், அந்த சொத்தின் மேலே ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆசை இருந்திருக்கலாம், எது வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் என்ன, இந்த சிட்டி மல்லுங்கிறவர் இப்போ ஒரு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை நோக்கி என்ன அப்படிங்கிறது இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து சௌந்தர்யாவோட மரணம் வந்து சர்ச்சை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த இடம், அதாவது சௌந்தர்யா ஆசையாய் கட்டிய அந்த அரண்மனையாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே சேர்த்து சார், இப்போ அது யார் அனுபவிக்கிறான்னு பார்க்கும்போது மோகன் பாபு தான் அனுபவிக்கிறார். அப்போ அனுபவிக்கும் போது அதை அபகரிச்சாரா, வாங்கினாரா, எப்படி அவர் கைக்கு போச்சுங்கிற பல கோணங்களில் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களே சார். சௌந்தர்யாவோட கணவர் வந்து என்ன சொல்கிறாரு, ரகு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோகன் பாபுவும் நாங்களும் வந்து பல வருஷமாக குடும்ப நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருக்கோம். மோகன் பாபுவுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. மோகன் பாபு வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மோகன் பாபுட்டு அந்த சொத்து இப்போ இருக்குது. இப்போ வந்து சௌந்தர்யாட்ட கேட்டாரா, கேட்கலையா, இல்லை சௌந்தர்யாட்ட கேட்டு கொடுக்கலையா, இதனால் வந்து சதித்திட்டம் செய்து சௌந்தர்யாவை கொலை செஞ்சாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும்போது இந்த சொத்து இப்போ எப்படி மோகன் பாபு கைக்கு மாறிச்சு? சௌந்தர்யா மறைவுக்கு அப்புறம் இந்த சொத்தை வந்து மோகன் பாபு வாங்கினாரா, குறைஞ்ச விலைக்கு வாங்கினாரா, இல்லை சரியான விலை கொடுத்து வாங்கினாரா, யாரிடம் இருந்து வாங்கினார், கணவர் ரகுவிடம் இருந்து வாங்கினாரா, இல்லை யாரிடம் இருந்து வாங்கினார்? இப்போ சௌந்தர்யாவுடைய சொத்துக்கே பல பேர் அடிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணி அடிச்சுக்கிறாங்க, அம்மா அடிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் உறவினர்கள்லாம் வந்து எங்களுக்கு தான் இதில் பங்கு இருக்குது, எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு அடிதடி அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இதே பேரலாக பார்த்தீங்கன்னா மோகன் பாபு குடும்பத்திலையுமே ஒரு சொத்து தகராறு நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய மகன் மனோஜ் பாபுக்கும் மோகன் பாபுக்கும் பெரிய சொத்து தகராறு நடந்து அது பெரிய அளவில் வைரலாக சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. புரியுது உங்களுக்கு? இங்கேயும் சொத்து தரால் நடக்குது, இங்கேயும் சொத்து தரால் நடக்குது. இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வந்து சிட்டி மல்லுங்கிறவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2-3 பாயிண்ட் வைக்கிறாரு. அதில் ஒரு பாயிண்ட் வந்து மோகன் பாபுவை பற்றி சொல்கிறார். மோகன் பாபுவை பற்றி என்ன சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது வந்து திட்டம் போட்டு வந்து சௌந்தர்யாவை கொலை செய்து விட்டு இந்த சொத்தை வந்து மோகன் பாபு அபகரிச்சிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட்டில் அந்த சிட்டி மல்லுங்கிறவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனோஜ் பாபு இருக்கார்ல, அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்து கிடைக்கணும், அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இவர் சொல்றாரு. மோகன் பாபு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மோகன் பாபு யாருன்னா மனோஜ் பாபுவோட தகப்பனார். மோகன் பாபு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அவருடைய மகன் வந்து மனோஜ் பாபுவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா என்னமோ ஒரு சொல்ல வராரு. என்ன சொல்ல வராருன்னு கரெக்டாக தெரியல. அதாவது வந்து மனோஜ் பாபு வந்து சில உண்மைகளை வெளியில கொண்டு வராரா, சில விஷயங்களை தன்னுடைய தகப்பனுக்கு எதிர்ப்பாக வந்து சொல்ல வராரா? ஏன்னா ஆல்ரெடி வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் சொத்து தகராறு நடந்துட்டு இருக்கு. இப்போ இது ஏதோ ஒரு ஃபிஷியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அது என்னங்கிறது வந்து போலீஸ் விசாரிச்சா தான் தெரியும். ஆனால் மொத்தத்தில் வந்து அந்த சிட்டி மல்லுங்கிறவரும் அழுத்தமாக சொல்கிறார் ஒரு விஷயம். அதாவது வந்து இந்த சொத்தை வந்து சௌந்தர்யா உயிரோடு இருந்தபோதே மோகன் பாபு கேட்டார், சௌந்தர்யா கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனால் ஒரு திட்டம் தீட்டி இந்த கொலையை, அதாவது வந்து இந்த விபத்து இருக்குது பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர் விபத்து ஒரு கொலைன்னு சொல்கிறார். ஒரு திட்டமிட்ட கொலை, திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுமல்லு சொல்கிறாரு. அதனால் அவங்களை கொண்டுட்டாங்க. இப்போ பல வருஷங்களுக்கு அப்புறம் சில விஷயங்கள், சில உண்மைகள் தெரிய வருது. அதாவது வந்து இந்த உண்மைகள் தெரிய வருதுன்னு என்ன பாயிண்டில் அவர் சொல்கிறாருன்னா, அதாவது வந்து இந்த மனோஜ் பாபு இருக்கார்ல, இவர் ஏதோ இவருக்கு ஒரு க்ளூ கொடுத்த மாதிரியும்,
அதாவது தகப்பனுக்கு எதிர்ப்பா அதை வச்சு இவர் இப்போ வந்து இந்த மனுவை கொடுத்துருக்கிற மாதிரியும் சில பேச்சுக்கள் இருக்கு. எது உண்மை எது சரிங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து போலீஸ் பார்வைக்கு போயிருக்கு. அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுத்து இதை நோக்கி விசாரிச்சாதான் இதில் உள்ள உண்மைகள் தெரியும். இதே இடத்துல வந்து ரகுங்கிறவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில் வரும்போது இன்னைக்கு காலையிலேருந்து இதுதான் பேச்சு. இந்த பேச்சு வெளியில் வரும்போது அதாவது மோகன் பாபு திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டி சௌந்தர்யாவை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையிலேருந்து பேசுகிறாங்க இல்லையா. இப்போ சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் அதாவது வந்து சௌந்தர்யாவின் கணவர் ரகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எங்களுக்கும் மோகன் பாபுக்கும் நல்ல நெருங்கிய உறவு இருக்குது, நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கோம், இது உண்மை கிடையாது, இது முற்றிலும் போயின்னு அவர் மறுக்கிறார். புரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சொத்து அதாவது வந்து இப்போ மோகன் பாபு அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த சொத்து சௌந்தர்யா மறைவுக்கு பின்னாடி எப்படி மோகன் பாபு கையில போச்சு. மேபி அவர் கணவர் கொடுத்திருக்கலாம். கணவர் ஏன் கொடுத்தாருன்னு ஒரு காரணம் இருக்கு. கணவர் கொடுக்கறதுக்கான உள்நோக்கம் என்னன்னு ஒரு காரணம் இருக்கு. இது ஏதோ ஒன்று சுத்தி சுத்தி பார்த்தேன்னா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இதுக்குள்ள. அதாவது வந்து கன்ஃபியூஷனா ஒரு குழப்பம் இருக்கு. கணவர் இந்த சொத்தை வந்து ஒரு சரியான விலைக்கு கொடுத்தாரா, அன்றைய விலைக்கு கொடுத்தாரா, இல்லை எந்த காலகட்டத்தில் இந்த சொத்து வந்து மோகன் பாபு கைக்கு கை மாறியது, அதாவது வந்து சௌந்தர்யா இறந்த உடனே கை மாறியதா, இல்லை சில வருடங்கள் கடந்து கை மாறியதா, இப்போ சமீபத்தில் கை மாறியதா, இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு. இதுக்கான விடைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து போலீஸ் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். இந்த இடத்துல வந்து மோகன் பாபு வந்து தெலுங்குல வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் ரெட்டி இருக்காரு இல்லையா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதுல வந்து மோகன் பாபு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அரசியல் சதியா இந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அங்கே ஆட்சியில் வந்திருக்கிறது வந்து சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு. ஸோ இது ஒரு அரசியல் சதியா மோகன் பாபு மேலே வந்து அதாவது வந்து திட்டமிட்டு இவர்கள் அதாவது அரசியல் காரணத்துக்காண்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்களா, அப்படி அரசியல் காரணத்துக்காண்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்காக சிட்டி மல்லுங்கிறவர் அனுப்பப்பட்டாரா, இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய கேள்விகள் வந்து குழப்பமான கேள்விகள் இருக்குது. ஆனால் என்னமோ ஒரு உண்மை இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ புதைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை தோண்டி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு கழித்து இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு சர்ச்சை வர வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து சிட்டி மல்லுங்கிறவர் யார்? இவர் வந்து ஒரு சமூக ஆய்வாளர்னு சொல்கிறாங்க. சமூக ஆய்வாளர்னா இந்த சமூக ஆய்வாளர் ஏன் 20 வருஷமாக அந்த கேள்வியை கேட்கல, ஏன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல, ஏன் இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி அரசியல் மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சர்ச்சையை வந்து இவர் சொல்கிறாரு. இப்போ ஏன் அந்த அரசியல் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸே இருக்கும்போது ஏன் சொல்லலை, பயந்துட்டு சொல்லலையா? இப்போ அரசியல் மாற்றம் வந்ததுக்கப்புறம் துணிஞ்சு சொல்கிறாரா, இல்லை யாராவது இவர் பின்பிலிருந்து இருந்து இயக்குறாங்களா? நிறைய கேள்விகள். அதாவது வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது, விடை தெரியாத கேள்விகள். ஆக்சுவலி மோகன் பாபு குடும்பத்தில் ஒரு குழப்பம், அந்த குழப்பத்தின் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு தவறை இன்னொருத்தர் மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு புறம். இந்த சொத்து இவர் கைக்கு மோகன் பாபு கைக்கு வந்தது எதனால், அவன் சௌந்தர்யா கணவரே கொடுத்தாரா, இல்லை மிரட்டி வாங்கினாங்களா, இறந்ததுக்கு பிறகு அபகரிக்கப்பட்டதா அப்படின்னு பல்வேறு கோணங்களில் ரசிகர்கள் எல்லாருமே யோசிப்பாங்க. அது போன்று தான் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கும் பொழுது மேற்கொண்டு விசாரணை நடத்துவாங்க. விசாரணையில் ஏன்னா மோகன் பாபு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல, அதாவது வந்து காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கம்ப்ளைண்ட்டை விசாரிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா. இல்லை ஏன் அப்படின்னா இருங்க, ஏன்னா அவர் வந்து பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கார், பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரசியல் காரணமாக கொடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக அதை எடுத்து விசாரிப்பாங்க. ஒருவேளை அரசியல் சார்ந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலைன்னா இது விசாரிக்காமல் கூட விட்டுறலாம். இல்லை இப்போ இதில் வந்து அவருடைய மோகன் பாபுவுடைய ஆட்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் சொல்லியிருக்காரு. மேபி இது வந்து பொதுவாகவே வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஆள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறது. அப்படிப்பட்ட முதல்ல வந்து ஒரு விஷயம் இதில் வந்து கிளாரிஃபைடாக ஒரு விஷயம் தெரியணும். அது யாருன்னா இந்த சிட்டி மல்லுங்கிறவர் யார், இவர் ஏன் இப்போ வந்து 20 வருஷம் கழித்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காரு, இவரோட பின்னணி என்ன, அதையும் நம்ம பார்க்கணும். மனோஜ் பாபு இவருக்கு என்ன காரணம் இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு, இவருக்கு என்ன இலக்கு இருக்கு, இவரை வந்து யாராவது ஏவி விட்டுருக்காங்களா, இல்லை இவர் சுயமாவே இப்படி ஒரு முடிவு எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா, இல்லை ஏதாவது உண்மைகள் இவருக்கு தெரியுமா? இதெல்லாம் நிறைய கேள்வி. நான் சொன்ன மாதிரி பல கேள்விகள் வந்து விடையில்லாத கேள்விகளாக இருக்கு. ஆக்சுவலி மனோஜ் பாபுவே ஆள் விட்டு எங்கள் அப்பா எனக்கு சொத்தை தரமாட்டாரு, எங்கள் அப்பா எப்படிலாம் பணம் வாங்க சம்பாரிச்சார், நான் சொல்கிறேன் நீ போய் சொல்கிறான்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் வேடிக்கையாக பல விஷயங்கள் சிந்தனைக்கு உட்பட்டிருந்தாலும் விசாரணையின் அடிப்படையில் தான் யார் குற்றவாளியா, அது குற்றம் இல்லையா, அது விபத்தாங்க தெரிய வரும். அப்படின்னாலும் செய்தித்தாள்கள்லையும் இன்று வந்து பரபரப்பாக அந்த செய்தி வந்ததுனால சௌந்தர்யா யார், அவங்க எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, அந்த விபத்து நடந்தது என்னங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசணும் சார். ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசுகிறாங்களே, அன்னைக்கு ஏன் இதை வந்து பெருசாக பேசலை அப்படின்னா, அன்னைக்கு வந்து தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 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 சௌந்தர்யா
சௌந்தர்யாவோட மரணம் வந்து அன்னைக்கு பேசினாங்க, பெரிய பேச்சு பொருளாக மாறிச்சு. ஆனால் ஹெலிகாப்டர் விபத்துன்னும் போது இது ஒரு விபத்து அப்படின்னு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அது ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹிடன் கேமராஸ், பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. டெக்னாலஜியில் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் டெவலப் ஆச்சு. இது 20 வருஷத்துக்குள்ள ஒரு குற்றம் அப்படின்னா அந்த குற்றத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குற்றம் நடந்தது என்ன அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி அலசி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லூக் அண்ட் கார்னர்லையும் கேமரா இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டு ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறான்னா அவன் எங்கே எப்படி ட்ராவல் பண்ணி போகிறான், எங்கே போய் லேண்ட் ஆகிறான். இப்போ இந்த தெருவுக்குள்ளே போயிட்டான், இந்த தெருவுக்குள்ளேயும் ஒரு கேமரா இருக்குது. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறான், இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து செல்ஃபோன், அவனோட செல்ஃபோன் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ். இப்படி எதுவுமே டெக்னாலஜி அப்போ இல்லை. அதனால் அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஓகே சார். எது எப்படி? ஆனால் அன்னைக்கு வந்து இது விபத்தாக தான் பார்த்தாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறதுனால இது விபத்தா இல்லை திட்டமிட்ட கொலையா, இது சதியா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படினாலும் உச்சத்தில் பல கோடி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையை ஒருவர் கணவனாக திருமணம் செஞ்சிருந்தால் அவருடைய பின்புலம் என்ன, சொத்துக்காக ஒருவேளை அவர்கள் எதுவும் சதி அப்படின்னா பல ஆங்கிளில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இது விசாரணையின் முடிவில் விசாரணை நடந்தால் அது என்ன நடந்துக்குன்னு வெளியே வரட்டும் சார். உண்மை எதுவாக இருந்தாலும் வெளிவந்தால் அது மகிழ்ச்சி தான். எனிவே விஷயம் இன்றைக்கி வரவும் அதை குறித்து பேசியிருந்தோம். சௌந்தர்யா குறித்து பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.